காண்க. ஸோ இந்த மாதிரி சீரியஸாக கொடுத்துட்டு ஓகேங்களா, விடுபட்ட எண் அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த எண் இந்த மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்த நம்பருக்கு இடையில ஏதாவது ரிலேஷன் இருக்கான்னு பார்க்கணும். பாருங்கள் 5 10 13 26 29 58 61 ஓகேங்களா. அதுக்கு அடுத்த நம்பர் தான் கண்டுபிடிக்கணும். பாருங்கள் 5க்கும் 10க்கும் என்ன இருக்குது பாருங்கள், 2ஆல் பெருக்கி இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா 5 கூட்டி இருக்கலாம் ஓகேங்களா. 2ல் ஏதோ ஒன்று பண்ணால் தான் நமக்கு 10ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. அடுத்தடுத்து வரும்போது எது கரெக்ட் அப்படின்னு பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ 10லேருந்து 13 என்ன பண்ணியிருக்காங்க, 3 கூட்டியிருக்காங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது கூட 5 கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 18ன்னு கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல 18 இல்லை கரெக்டாக. அப்போ இன்னொரு இது என்ன, 2ஆல் பெருக்குனா கிடைக்குதான்னு பாருங்கள். ஸோ 2ஆல் பெருக்குனா 26 ஓகேங்களா. அப்போ 2ல் இந்த இது தான் கரெக்டாக வருது ஓகேங்களா. ஸோ 2 பெருக்குனா 26. அடுத்து என்ன வரணும், இந்த இடத்துல 3 கூட்டி இருக்கணும். பாருங்கள் இது கூட 3 கூட்டினா 29 கரெக்டாக வருதா. அதுக்கப்புறம் இது கூட என்ன பண்ணணும், நம்ம ஆல்டர்னேட்டிவாக வருது, அதாவது 2ஆல் பெருக்குறாங்க அடுத்து 3 கூட்டுறாங்க. அப்போ இது என்ன வரும், 2ஆல் பெருக்குனா 58 ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது கூட 3 கூட்டியிருக்காங்க 61. அப்போ அடுத்து என்னவா தான் வரும், இது கூட 2 பெருக்குனா வந்துடும் ஓகேங்களா. ஸோ 61 × 2 என்ன 122 ஓகேங்களா. ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏ தான் ஆன்சர்.